வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழருடைய மருத்துவ அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழர்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இயற்கையிலேருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இயற்கையிலேருந்து எல்லாத்தையும் பெற்று இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவன் தான் தமிழன். பண்டைய தமிழருடைய மருத்துவ அறிவை நிறைய பழைய காலத்து அந்த காலத்து இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மருத்துவன், அறவோன், நோய் மருங்கு அறிஞன், கற்றான், தீர்ப்பான்ற பல பேர்கள் இந்த மருத்துவத்துறையில் இருந்த தமிழர்களுக்காக அவங்க வச்சுருக்காங்க. வள்ளுவரும் பண்டை காலத்தோடைய தமிழருடைய மருத்துவ அறிவை மருந்துன்ற அதிகாரத்தில் ரொம்ப நுட்பமாக பதிவு செஞ்சுருக்காரு. நோயுற்றவன், மருத்துவன், மருந்து, மருத்துவனுக்கு உதவியாக இருந்து பணியாற்றுவன் அப்படின்னு 4 கூறுகளை இந்த மருத்துவம் வச்சுருக்கு அப்படின்றத குறள் 950 சொல்லியிருக்காரு. உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நற்கூற்றே மருந்து அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. பழைய காலத்து மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவம், இலை மருத்துவம், அறுவை மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், மனவள மருத்துவம், கால்நடைகளுக்கான மருத்துவம்னு பல வகைகள் இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சீரல்ன்ற ஒரு மீன் கொத்தி பறவை எப்படி நீருக்குள்ளே பாஞ்சி மீனை கொத்தி மேலே வர்ற மாதிரி நீண்ட ஊசியால் உடலில் எந்த இடத்துல வெட்டுக்காயம் இருக்கோ அந்த பகுதியை அவங்க தைப்பாங்க அப்படின்றத ஒரு பாடல், அதாவது 1810ன்ற பாடலில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. எப்படி அந்த பறவையோட அழகில் மீன் இருக்குதோ அந்த மாதிரி அந்த ஊசியோட நுனியில் நூல் இருக்கிறதா அந்த பாடல் சொல்லுது. அந்த பாடல் மீன்றோர் கொட்பிற் பனிக்கயம் மூழ்கி சீரல் பெயர்த்தன நெடுவெல் ஊசி நெடுவசி பரந்த வடுவாழ் மார்பென் அப்படின்றத அந்த பாடல். தமிழருடைய உயிரியல் அறிவியலை பார்த்திங்கன்னா அவங்க எல்லா உயிரினங்களையும் அருமையாக பாகுபடுத்தி வச்சுருக்காங்க அந்த காலத்துலேன்றது இன்றைக்கி நமக்கு வியப்பாக இருக்குது. அதாவது உடல்வால், அதாவது தொடு உணவு மட்டும் இருந்ததுன்னா அதை ஓர் அறிவுனும், உடம்பாலையும் நாவாலையும் அறிஞ்சிக்கிறது 2 அறிவு உயிர்கள்னும், உடம்பு நா மூக்கு இந்த 3 அறிவு இருக்கிறது மூவரி உயிர்கள்னும், 3ஓடு சேர்ந்து கண்ணும் இருந்ததுன்னா அது 4 அறிவு உயிர்கள்னும், இந்த 4ஓடு சேர்ந்து காதால் இருக்கக்கூடிய உயிர்களை 5 அறிவு உயிர்கள்னும், இந்த 5 உறுப்புகள் மாத்திரம் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாத ஆனால் உணர முடிய ஒரு விஷயத்தை பகுத்தறிஞ்சு ஆராய்ந்து யோசித்து செயல்படக்கூடியது 6 அறிவு உயிர்கள்ன்றத இவங்க சமுதாயத்தில் உயிரினங்களை பகுப்படுத்தியிருக்காங்க. அந்த வழியில் தான் தாவரங்கள்லேருந்து எல்லா உயிரினங்களையும் அதோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை பாகுபடுத்தி அவங்க வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டவங்க தான் தமிழர்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகமே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த பருப்பொருட்களை பூதங்கள் 5 அப்படின்ற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நிலம், காற்று, நீர், வானம், அப்புறம் நெருப்பு, இந்த 5 பூதங்களை உள்ளடக்கியது தான் இந்த உலகம் அப்படின்றத அந்த காலத்தில் தமிழர்கள் சொல்லியிருக்காங்க. அறிவியலில் பார்த்திங்கன்னா வானியல் அறிவியல், உலோகவியல் அறிவியல், சூழலியல் அறிவியல், நீரியல் அறிவியல், நிலவியல் அறிவியல், அறிவியல் உளவியல் அறிவியல், அந்த மாதிரியெல்லாம் அருமையாக எல்லா விதமான அறிவியலுங்களும் தெரிஞ்சு அதை முறையாக பயன்படுத்தினவங்க தமிழர்கள்ன்றது நமக்கு நல்லாவே விளங்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.